சச்சுபாயோட பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டே டயப்பரோட தான். பேக் சைடு கேமரா பேக். ஸோ அந்த சைடு வந்து சச்சுபாய்க்கு ஷூட் போயிட்டு இருந்தது. நாங்கள் வந்து இந்த சைடு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னோட சிஸ்டர் வ்ளாக் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். சஷ்வந்த் பர்த்டேயோட வ்ளாகு செம்ம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்னோட சிஸ்டர் பேர் வந்து என் பேர் வந்து கமல ஜோதி, இவள் பேர் வந்து கமலஜோதி, எங்கள் அம்மாச்சி பேர் வந்து கமலாம்பாள். அதனால எங்கள் கையில் எல்லாத்துக்கும் கமலஜோதி கமலருக்மிணி இந்த மாதிரி வரிசையாக பேர் வச்சுருக்காங்க. ஸோ 2 நாளாக என் சிஸ்டரோட நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து வெளியில் போகிறோம் அப்படி போகிறோங்கிறதால 2 days வந்து இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நான். வீட்டோட போர்ட்டிக்கோவில் தான் சஷ்வந்த்துக்கு வந்து அந்த மினியன் தீம் வந்து நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து 5000 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து நிறைய பிளான் போட்டிருந்தோம். பட் வந்து இதுதான் அந்த டைமில் எங்களுக்கு முடிஞ்சுது. ஆனால் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது. சஷ்வந்தோட பர்த்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து மட்டன் பிரியாணி வந்து நாங்கள் பிளான் பண்ணி போட்டோம். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. சேமியா, அது மாதிரி இட்லி, வடை, சாம்பார், சட்னி அவ்வளோதான் இருந்தது. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஷூட்டுமே கேக் வெட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் முடிச்சிட்டோம். இது நல்லா இருந்தது இந்த பிளானு. மாமா கூப்பிடுமா? இப்ப சிரிக்கிறேன். தாத்தா குட்டியா குழந்தைங்கள வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். ஸோ பர்த்டே அன்னைக்கும் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம். ஹலோ பாப்பா இங்க பாரு, அத்தையோட சேர்ந்து நின்றா. நீ மாமாட போய் நில்லு பிரகாஷ். பிரகாஷ் நேரா நில்லு. யாரு அங்க நில்லுமா. ஆமா நீ எடுத்ததுன்னு இங்க எடுத்துட்டாங்க. அப்படி இருங்க. பர்த்டே அன்றைக்கி எல்லோ கான்செப்ட். ஸோ நாங்கள் எல்லாருமே எல்லோ போட்டிருந்தோம். அதே மாதிரி சஷ்வந்த் அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லோ ட்ரெஸ் தான் மாற்றிட்டே இருந்தான். மினியன் தீம் கூட நாங்கள் அதுக்காக தான் செட் பண்ணியிருந்தோம்.
எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் பெரியம்மா இந்த மாதிரி அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஒரே இடத்துல நின்னா அவங்க சொல்லிக்க தேவையில்லை அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அப்படி சொல்லிட்டு. நடுவில் இருக்க அந்த ஒயிட் கலர் சாரீ மட்டும் ஒல்லியாக இருக்காங்களே அம்மாவோட தங்கச்சி எல்லாருமே அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்க வந்து மாமாவோட சித்தி. கேக்கு வெட்டுறது வந்து என்னோடய பெரிய அண்ணா. எங்கள் வீட்டுக்கு அவங்க ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ எப்போதுமே நான் அந்த இடத்துல நிற்கிறத விட எங்கள் அண்ணன் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ எங்கள் அண்ணன் கையால் தான் சஷ்வந்த் வந்து கேக்கு வெட்டினார். அதே மாதிரி சஷ்வந்த் மாமா கொண்டு. ஸோ யார்கிட்ட போனாலும் அழுவார். மாமாட்ட மட்டும் அண்ணன்ட்ட இருந்தால் மட்டும் அழுகவே மாட்டான். கேக்கு மேலே ஒரு மினியன் இருப்பான். பட் வந்து கேக்கு வந்து நாங்கள் நினச்சபடி வரல, வேறு மாதிரி வந்துச்சு. ஸோ அது பெரிய மைனஸாக இருந்தது அந்த டைமில். பட் அதை நாங்கள் பெருசுப்படுத்தாமல் அதை ஹாப்பியாக அப்படியே விட்டுட்டோம். அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இல்லை. பிகாஸ் வந்து இது யாரோட மொபைலில் எடுத்தது, எப்படி எடுத்தாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் யார் வீடியோ வச்சுருக்காங்கன்னு கேட்டு வாங்கினேன். அந்த டைமில் என்னால் இதை ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஸோ சாரி. மணி தேர்ல ஓட்ட போறியா? எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லோ கான்செப்டில் தான் வந்து புடவை எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து அவங்களோட எல்லோ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆரம்பிக்கவில்லை எடுத்தேன்ல, அந்த சாரீ அம்மாவுக்கு தான் எடுத்தேன். என்னோட எல்லோ, சச்சுபாயோட எல்லோ, அது மாதிரி சஞ்சயோட எல்லோ மட்டும் தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனிச்சு. மாமோட எல்லோ கூட மேட்ச் ஆகலை அவ்வளோவா. நாங்கள் கேக் வெட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருந்த டைம் வந்து மார்னிங் 9 to 10. அந்த டைம் தான் நல்ல நேரம் இருந்தது மார்னிங்கில். ஸோ பட் வந்து எங்களால் அந்த டைமில் கேக் வெட்ட முடியல. பிகாஸ் வந்து கேக்கு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. அது மாதிரி நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு. அது இதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஈவினிங் டைம் தான் கேக்கு வெட்ட கிடச்சிது. ஈவினிங் டைம் நல்ல நேரம் பார்த்து கேக் வெட்டினோம். ஸோ அந்த டைம் ரொம்பவே லாங்காக இருந்தது எங்களுக்கு. ரொம்பவே ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், எப்போதும் போல் என்னோடய ஃபேவரட் செல்ஃபீஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்பம் எல்லாம் உங்களுக்கு தனியாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே தெரியல. சஷ்வந்த் ஃபுல்லாகவே சிரிப்பு தான் அன்றைக்கி. பர்த்டேலாம் முடிச்சுட்டு நைட்டு 9 o'clock இது இப்படி தான் ஆடிட்டு இருந்தார். செல்ஃபீஸ் மாதிரியே நம்ம எல்லாத்துக்குமே இன்னொரு ஃபேவரெட் வந்து வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ். இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்போம். ஸோ நானும் அதே மாதிரி தான் இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்டே இருப்பேன். ஸோ சஸ்வந்த்துக்காக நான் ரெடி பண்ண வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது தான். நான் அன்றைக்கி ஒரு 4-5 வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது மாதிரி எப்போ யாருக்கு பர்த்டே வந்தாலும் வீடியோவாக ரெடி பண்ணி நான் வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
என்னைய மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பர்த்டே டேரெக்டாக பார்த்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி என்னை பூஸ்டப் பண்ண மறக்காதீங்க. டாட்டா, பை பாய் அண்ட் தேங்க்யூ.